ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் வந்து ட்ரிபிள். இந்த ட்ரிபிள்ன்ற படத்தில் ஹீரோ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பார். சூப்பர் மார்க்கெட்னால் அங்கே வந்து என்னென்ன விற்கிறாங்கன்னா இந்த டிவி, வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் விற்கிற இடம் அது. அங்கே வந்து டிவி வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரின்னு அந்த டிவி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். அப்படி போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு லேடி இருப்பாங்க. நான் வெளில போகிறேன், எனக்கு வேலை இருக்குது, 1/2 hour, நீங்கள் அதுக்குள்ளே இந்த உங்கள் டிவியை செவுத்தில் அசம்பிள் பண்ணுறதை நீங்கள் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ வந்து ஹெட்செட் போட்டுக்கிட்டு எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கா. வீட்டுக்குள்ளே யாரோ திடீர்னு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. வந்து அவரை அடிக்கிறதுக்கு இன்னொரு ஒருத்தன் பிளாக் கலர் கோட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்து அவரை குத்தி கொன்னுட்டு போனோன்னே இவன் வந்து ஹீரோ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வெளில வருவார். வந்து பார்த்தா ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார். அவர் வந்து ஏன் என்னாச்சுன்னு கேளுங்க அப்படின்பாரு. அவர் வந்து செல்லும்பார். அந்த செல்லில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். அதுக்குள்ளே அவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி இப்போ அங்கே இருந்ததுனால அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி ஜெயிலுக்கும் அனுப்பிடுவாங்க. வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஹீரோவை ஜெயிலில் போட்ட உடனே அவருக்கான லாயர்னு ஒருத்தர் வருவார். இந்த லாயர் வந்து உன்னை பெயில் எடுக்கவோ இல்லை வெளில கொண்டு போகவோ முடியாதுப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஐடியா என்னன்னா, அங்கே ஒரு ஹோல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஹோல் வழியாக தப்பிச்சு நம்ம வெளில போய் அங்கேருந்து நம்ம ஃப்ளைட் பிடிச்சி வெளில போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஹீரோ கேட்ட உடனே அதே மாதிரி ஹீரோ வந்து அந்த ஹோல் வழியாக வெளில போய் அங்கே அந்த இறந்தாரில் அந்த இறந்தாரில் அந்த டிவி மாட்டம் போனார்ல, அங்கே அவங்களோட ஒய்ஃபு தான், அவங்க இறந்தவரோட ஒய்ஃபு தான், வீடு தான் அது. அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை வந்து தேவையில்லாமல் மாட்டி விட்டாங்க, உங்களுக்கு அவர் வந்து கடைசியாக சாகும் போது மொபைல்னு சொன்னார், உங்களுக்கு ஏதாவது மொபைல் கிடச்சிதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி பேப்பர் எழுதி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்தவுடனே இவர் திரும்பியும் அந்த ஹோல் வழியாக ஜெயில் உள்ள வந்துடுவார் ஹீரோ. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப், இறந்தவரோட ஒய்ஃப் வந்து வீடெல்லாம் தேடி பார்ப்பாங்க, செல்லு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு செல்லு இருக்கான்னு ஃபுல்லாக தேடிட்டு டயர்டாகி படுத்துருவாங்க. படுத்ததுக்கப்புறம் பார்த்தா சீலிங்கில் வந்து ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டில் வந்து அந்த செல்லு சைடில் ஒளிச்சு வச்சுருந்துருப்பார். அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சி பார்த்துருவாங்க. அதாவது அவங்க ஹீரோயினில், அதாவது அவங்க இறந்தவரோட ஒய்ஃப் வந்து கண்டுபிடிச்சி போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தனை அடித்து கொண்டு கொக்கைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து அந்த இறந்து போனார்ல அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஃபோனில், ஓகேவா? ஸோ அதனால தான் அவரை வந்து கொன்னாங்க. இப்போ இவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, ஹீரோவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஹீரோ எப்படி இங்கேருந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு எப்படி மறுபடியும் சாதாரண வாழ்க்கைக்கு போகிறாரு அப்படின்றது தான் ஒரு கதை. அதோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும்போது ஒரு லேடியோட போலீஸ், அவங்களோட போலீஸ் தான், ஒரு லேடியோட பழக்கம் இருக்கும். அதாவது அவங்க ஹெட்செட் கேட்டுப்பாங்க, இந்த ஹெட்செட் எடுத்துங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது நடந்து 1 மணி நேரத்தில் வந்து அந்த மர்டர் நடந்திருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, என்கிட்ட இவ்வளோ நல்லா பேசினவர் எப்படி 1 மணி நேரத்தில் வந்து ஒரு கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து அவங்க லேடி போலீஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத வந்து வீடியோவை எடுத்து அந்த வீடியோவில் எடுக்கல, அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டிடுவாங்க.
போட்டு காட்டினோன்னே அதை பார்த்துட்டு அவங்கள வில்லியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லோரும் சேஃபாக கரெக்டாக எல்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அவர் பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் ஹீரோ. அதோட அவருக்காக குதிரைலாம் கூட வாங்கிட்டு கிளைமேக்ஸில் வருவார். படம் நல்ல ஜாலியாக த்ரில்லராக இருக்கும். நல்ல த்ரில்லராக நல்லா ஆக்ஷனாகவும் எடுத்திருக்காங்க. பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.